டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை எஸ்ஐயா புத்தகம் 7வது அதிகாரம் 10-14 வசனங்கள். இதோ எதிரிகள் ஆகாஸ் மன்னனுக்கு பயமுறுத்துவதால் யூதா எப்ராயிம் இவர்கள் கூட்டணி சேர்ந்து கொண்டதை நான் பயந்து போன ஆகாஸ் எஸ்ஐயா தீர்க்கதரிசியின் அடையாளம் கீழ் வானத்திலும் பூமியிலும் உனக்கு அடையாளம் தருவார். அப்போது அவர் நான் கேட்க மாட்டேன், ஆண்டு சோதிக்க மாட்டேன், நான் ஏற்கனவே பயந்து தீவில் அடிச்சு பயந்து கிடக்கிறான். அப்போது ஆண்டவர் சொன்னார், ஆண்டவரே உனக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். 14வது வசனம். அதனால் ஆண்டவர் தாமே உனக்கு ஒரு அடையாளத்தை தருவார். இதோ கருவுற்றிருக்கும் இந்த இளம் பெண் ஒரு ஆவணை பெற்ற இம்மானுவேல் கடவுள் நம்மோடு இருப்பார் என்று ஆண்டவரே அன்றைக்கு ஒரு அடையாளத்தை அன்றைக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இயேசுவுடைய சொன்னார். அதை தான் நம்ம விவானத்தை ஒன்று வார்த்தை மூலம் நம்மளே கூறிக்கொண்டார். 10:23 பார்க்கிறோம். இம்மானுவேல் கடவுள் நம்மோடு, அதை ஆண்டவர் இயேசு சுட்டி காட்டப்பட்டிருக்கிறார். அங்கே ஆகாஷ் மன்னன் பயப்பட வேண்டாம், அவர் 2 கொடிகளைப் போல இருப்பார்கள், அவர்கள் இன்னும் அஞ்சாதே என்றெல்லாம் சொல்லி பார்க்கிறார். ஆனால் அவர்கள் ஆண்டவரத்தில் எந்த அடையாளத்தை கேட்க விரும்பவில்லை. ஆண்டவரே அவனுக்கு அடையாளத்தை கொடுத்து அடையாளத்தை நிறைவு செய்ய இயேசு கிறிஸ்து நிறைவு செய்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் நம்முடைய வார்த்தையினால் மார்க்கு செய்தியை பார்க்கிறோம். 16வது அதிகாரத்தில் 20வது வசனத்தில் அவர் வார்த்தையினால் அவருடைய இருப்பை அவர் உறுதிப்படுத்துகிறார். அப்படி உண்மையிலே நமக்கு பல அடையாளங்கள் வழியாக ஆண்டவர் இன்று நம்மோடு பேசுகிறார். இந்த அடையாளங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும், ஆசீர்வதிக்கிறார். தெரிவிக்குமா எல்லாம் ஆண்டவரை நேற்றும் இன்றும் மாறாதவரை இந்த மேலான கிருபைக்குள் உங்கள் வைத்து நீர் மறைத்துக் கொள்ளும். உங்களுடைய ஆசிரியர்களுக்கு நிறைவாக தாரும், உங்களிடமே ஒப்புக் கொடுக்கிறோம். பாதுகாக்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே.